வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, கை தட்டுறது. பொதுவாக நம்ம கை தட்டுறது பிறரை மகிழ்ச்சிப்படுத்தவும், ஊக்குவிக்கவும், ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு. இப்போ நம்ம ஆமாம் பரவாயில்ல, நம்மளை அக்னாலேஜ் பண்ணுறாங்க, நம்ம சொன்ன விஷயத்தை பாராட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கைத்தட்டுதல் ஒரு நல்ல பழக்க வழக்கமாக கருதப்படுது. என்னதான் இதில் ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படின்னாலும், ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 10 பேர் அந்த முதல் ரோவில் இல்லைன்னா செகண்ட் ரோவில் இருக்கிறவங்க கிளாப் பண்ணுவாங்க, இல்லைன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கவங்க கூட கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் இந்த கைத்தட்டுனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரி கைத்தட்டாமல் இருப்பாங்க. சரி, அதனால் என்ன நன்மை? உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஒரு கை தட்டுவதால் பேச்சாளரோ இல்லைன்னா ஒரு வெற்றியாளரோ இல்லைன்னா ஒரு பங்குதாரரோ, ஒரு பார்ட்டிசிபெண்ட், ஓகே வின் பண்ணல இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஊக்குவித்தல், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பட் கை தட்டுறதால நம்மளுக்கு ஏதாவது இழந்துருமா? எதுவுமே நம்ம இழக்க மாட்டோம். அப்படி ஒரு வேளை இழந்தோம்னா நம்மளுடைய கேலரிஸ் மட்டும்தான் நம்ம இழக்கிறதுக்கு நேரிடும். சரி, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? கை தட்டும் பொழுது நம்முடைய உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா நர்வ் ஜாயின்ட்ஸ், டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா நர்வ்ஸினுடைய டிப்ஸு, இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய உள்ளங்கால்களில் இருக்குது. உடல் முழுவதுமே இருக்குது. பட் அதிகமாக ஒரு 29 அக்கு பாயிண்ட்ஸ் நம்மளுடைய உள்ளங்கைகளில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளாப் பண்ணும் பொழுது ப்ரெஷரில் ஆக்டிவேட் ஆகி நம்ம உடலுக்கு நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு ஆரோக்கியத்தை தருது. முதலாவது, நம்ம கை தட்டுறதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும். சரி, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகாது, பட் கண்ட்ரோலில் இருக்கும். போக போக அதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபி குறையும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வரும், பிளட் சர்க்குலேஷன் ரெகுலர் ஆகும், அது கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகும்? அதிகமாகிறது கம்மியாகிறது இருந்ததுன்னா அதை ரெகுலேட் பண்ணி சீராக சமப்படுத்தும். ஸோ நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வரும். ஒரு நாளில் நம்ம நிறைய முறை கை தட்டுறோம், தொடர்ந்து கை தட்டிக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு டயபெட்டிஸ் வராமல் இருக்கும், இல்லைன்னா டயபெட்டிஸ் இருந்தால் குறையும். இதயம் சம்பந்தமான நோய்கள், ஹார்ட் டிசீஸ், இந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும், புத்துணர்ச்சி பெறுவோம். ஆஸ்துமாவிலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ், இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், மூட்டு வலி. இந்த குளிர்காலங்களில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், வெயில் காலங்களில் அதை அனுபவிக்க முடியாது. பொதுவாக இந்த கால் முட்டிகளில் தேய்மானம், அதில் வலிகள் ஏற்படுவது ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தமானது. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் குணமாகும், ஆஸ்துமா ரிலீஃப் கிடைக்கும், ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எண்ணற்ற பல பயன்கள் கைத்தட்டுவதனால இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டி இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடல் முழுவதும் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. தலையிலிருந்து கால் வரை 340 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 340 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் 29 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதை நம்ம கைகள் நம்ம கிளாப் பண்ணுவதால் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நம்ம பிறருக்கு சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் மட்டும் தருவது இல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு நாம் ஆரோக்கியத்தை தேடிக்கிறோம். ஸோ அதனால் மறக்காமல் கைத்தட்டுங்க. மேடை பேச்சாளர்களோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் யாராவது செஞ்சாலோ கைத்தட்டி அவங்கள ஊக்குவிக்கிறதுனால நம்ம 2 பேருமே அதில் ஆதாயம் அடைகிறோம், அதில் மகிழ்ச்சியும் அடைகிறோம். பலதரப்பட்ட தெரப்பிகள் இருக்குது. அந்த பலதரப்பட்ட தெரப்பிகளில் இந்த ப்ரெஷர் தெரப்பின்னு இருக்குது. இந்த ப்ரெஷர் தெரப்பி என்ன சொல்லுது? நமக்கு வெறுமனே கை தட்டிட்டு இருந்தாலே நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஹெல்தியராக இருக்கும். கிளாப் பண்ணுறதுனால நம்மளுடைய எல்லா பாடி பார்ட்ஸுமே ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றது இந்த அக்குப்ரெஷர், இந்த ப்ரெஷர் தெரப்பி கொடுக்குறவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாப் பண்ணுறதுனால நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய லங்ஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் அதிகமான இன்டேக் எடுத்துக்குது.
நம்மளுடைய கிளாப் பண்ணும்பொழுது நம்மளுடைய 2 கைகளும் கிளாப் பண்ணுறோம். நம்மளுடைய செஸ்ட்டில் சின்ன ஒரு ப்ரெஷர் அதனால ஏற்பட்டு லங்ஸ் என்ன பண்ணுது, அதிகமான இன்டேக் ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கிறதால எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன், ஆரோக்கியமான ஒரு ஆக்சிஜன் போய் சேர்றதுனால பாடி பார்ட்ஸ் ஹெல்தியராக இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 30 நிமிடங்கள், ½ அன் ஹவர் நீங்கள் கிளாப் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் நம்புவீங்களா தெரியல, பட் இதை நம்பி தான் ஆகணும். ஹேர் லாஸ், முடி கொட்டும் பிரச்சனை தீரும். ஒரு நாளைக்கு 30 முறை 30 நிமிஷம் நீங்கள் கை தட்டிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டும் பிரச்சனை தீரும். ஹேர் லாஸ்லேருந்து உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் பெயின், உடல் வலி, சிலர் பாடி பெயின் சொல்லுவாங்க. படுக்க போகும்பொழுது உடல்லாம் வலிக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு காலையில் எழுந்திருக்கும் பொழுது உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் பெயின் குறையும். முக்கியமாக கோல்டு, சளி தொல்லை, கை தட்டுவதனால 30 நிமிடம் ஒரு நாளைக்கு நீங்கள் கை தட்டுறதுனால சளி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், கிளாப் பண்ணுறதுனால அந்த கை தட்டுபவர் நபர்களுக்கு தான் அதிகமான பெனிஃபிட். ஸோ கைத்தட்ட மறக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுதுன்னா தாராளமாக இப்போ கை தட்டலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பேச்சாளர்கள், இல்லைன்னா உங்கள் எதிரில் யார் நல்ல விஷயம் பண்ணாலும், இல்லைன்னா நல்லா பேசினாலோ, ஒரு ஊக்குவிக்கிற விதமாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தை கான்ஷியஸில் வச்சு தாராளமாக, தைரியமாக, மகிழ்ச்சியாக கை தட்டுங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.